நம்ம ஆண்டவருக்கு நம்ம இழக்கிறோமோ தேவன் நம்மளுக்கு அதுக்கேற்ற தேவன் நம்மளுக்கு இரட்டிப்பான வேலை நம்மளுக்கு தேவன் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எதுவுமே இழக்கல அப்படின்னா நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாமே 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகும் பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்க இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம் உங்களுக்கு நற்செய்தி உண்டாக பண்ணி அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்த ஒரு நிமிஷம் போதுங்க. அல்லேலூயா. 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 நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால முடக்கி உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அளவில்லாதபடி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். நேற்று நடந்த காரியம், நேற்று சனிக்கிழமை நினைக்கிறேன், சனிக்கிழமையா சனிக்கிழமை நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நான் நாடோட வரை என்ன பண்ணேன்னா நான் வந்தேன். நான் வரும்போது நான் ரொம்ப நாளாக என்ன பண்ணோம், திருவிருந்துக்கு நான் என்ன பண்ணேன், சவாரி தைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்ட உண்டு தான். ஆனாலும் என்னால் என்ன பண்ண முடியல. நான் தைக்கலாம்னு சொல்லி நாளை கடைசிக்கிட்டே நான் போயிட்டேன். போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 100 ரூபா இருந்தாலும் நம்ம ஊழியத்துக்கு பெட்ரோல் பட வேணும், இன்னைக்கு ஒரு 10 ரூபா இருந்தாலும் சண்டை பேசுறவங்களுக்கு நம்ம சாப்பிட்டு வாங்கி அந்த இதுலேயே ஓடிட்டு வேண்டாம், ரொம்ப நம்ம அதனாலதான் காசு செலவு பண்ணி வந்து நம்ம உடைய தைக்க வேண்டாம்னு சொல்லி நான் நினைச்சேன். அதான் சிஸ்டர் சொன்னாங்க கண்டிப்பா நீங்க செய்யுங்க, ஒரு சவால் நடத்தி. ஆனா என்ன நினைச்சா அது முடியாம போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணார், வயசான அவருக்கு எப்படி பார்த்தாலும் 80 வயசு இருக்காங்க அந்த மனுஷனுக்கு. அவர் என்ன ஒரு நாள் நம்ம சபையில கூட வந்து என்ன பண்ணிருக்காரு, பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட நான் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, அவருடைய சவாரி துணியை எடுத்து என் கையில கொடுத்தாரு. இது ஏன் என் கையில கொடுக்குறீங்க, நீங்க இதை தைச்சு நீங்க சவாரி என்ன பண்ணுவீங்க, திருவிழத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க போடுங்க. எப்போ நினைச்சதுக்கு ஆண்டவர் இப்போ செய்யறான்னு சொல்லி என்ன பண்ணாரு, நான் நினைச்சு என்ன பண்ணேன், நான் வாங்கவே மாட்டேன், நீங்க இதை பிடிங்க பண்ணாரு. அப்ப நான் பிடிச்சிட்டு என்ன பண்ணேன், பக்கத்துல டெய்லர்களையும் சொல்லிட்டாரு அவரு, முஸ்லீம்கார் அவரு பார்த்தீங்கன்னாக்க பழைய மீன் மார்க்கெட்டுக்கு பின்னால அங்கே பார்த்தா டெய்லர் கடைக்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் வராரு, நல்லா நீ தைச்சுக்கணும் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணேன், கரெக்டாக அவர் இடத்துக்கு நான் போயிட்டு கரெக்டாக வெள்ளிக்கிழமை நான் மத்தியானம் ஒரு 1:30 மணி இருக்கு அந்த இடத்துல போய் வர பார்த்து அந்த துணியை நான் என்ன பண்ணேன் தைக்க கொடுத்துட்டு. அப்போ பாருங்க, நம்ம நினைத்த காரியத்தை நம்ம செய்ய முடியாம போயிருக்கலாம், தேவன் என்ன இருக்கிறார், அந்த காரியத்தை நினைத்திருக்கிறார், அதை அந்த ஊழியக்காரர் மூலியமா என்ன பண்றாங்க நிறைவேற்றிக்கிறார்.